Hi friends, welcome back to my channel. என்னுலகம் என் வீடு. இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளீனிங் சீரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ கிச்சனை வந்து ஒவ்வொரு பார்ட்டாக வந்து நான் க்ளீன் பண்ணி காட்ட போகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு ஆஃப் மட்டும் ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த பார்ட் மட்டும் க்ளீன் பண்ண போகிறேன். கவுண்டர் டாப் ஃபுல்லாக மேலே அதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய எல்லா திங்ஸையும் வந்து வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி ரீஅரேஞ்ச் பண்ண போகிறேன். நிறைய பேர் வந்து தீபாவளிக்கு முன்னாடி கேட்டிருந்தீங்க கிச்சனை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா என்னால் அப்லோட் பண்ண முடியல. நான் வந்து நேட்டிவ்க்கு போயிட்டு ஒரு 1 வீக் மேலே அங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தேன். ரிட்டன் வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உடம்பு கொஞ்சம் சரியில்லை, ஃபீவரிஷாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு அதிகமாகி இப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா தொண்டை வந்து கட்டியிருக்கு. ஸோ வந்து என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் கிளியராக இல்லை அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னோடய கிச்சன் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத வந்து ஒரு வியூ பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்றதுக்கு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் மேலே டஸ்ட்லாம் அடிக்க போகிறேன். ஸோ லைட்டாக அங்கங்கே சின்ன சின்னதாக டஸ்ட்லாம் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் அடிச்சுட்டு நம்ம க்ளீன்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். கவுண்டர் டாப் மேலே வந்து பாருங்கள் சமைச்சு முடிச்சுட்டு ஸ்டவ்வெல்லாம் வந்து அப்படியே துடைக்காமே விட்டுருக்கேன். காலையிலேருந்து வெசல்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணாமல் அப்படியே இருக்குது சிங்கில். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப்புக்கு மேலே ஒரு கார்னரில் வந்து ஸ்டாண்டு வச்சு கெட்டில் வச்சுருக்கேன்ல, சமைக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் தெரிச்சு ஃபுல்லாக பிசுக்காக படிஞ்சு போயிடுச்சு. இதுவே ஒரு 10 டேஸாக க்ளீன் பண்ணாதனால ரொம்ப மோசமாக இருக்குது. இதை வந்து இங்கே வைக்க வேணாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டேன். இதுக்கு வேறு ஒரு ஐடியா பண்ணிகிட்ருக்கேன். அது வந்து வர பிளாக்ஸ்லாம் எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இன்றைக்கே க்ளீனிங் மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ ஃபுல்லாக கவுண்டர் டாப் மேலே க்ளீன் பண்ணிவிட்டு கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா எல்லா பாத்திரமுமே டஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதையுமே க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறமா சிங்குக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்பேஸையும் க்ளீன் பண்ணிட போகிறேன். ஸோ ஒரு ஆஃப் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறேன். அந்த விண்டோக்கு இங்கிட்டு இருக்குது அதெல்லாம் வந்து தனியாக ஒரு நாளைக்கும், இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஆஃப் இது ரெண்டையும் சேர்த்து ஒரு நாள், ஷெல்ஃப் வந்து ஒரு நாள், 3 நாள் வந்து க்ளீன் பண்ணணும் கண்டிப்பாக. ஸோ இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு பார்ட் மட்டும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு இடத்த க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்னா எப்போவுமே மேலேருந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ மேலே வந்து ஃபுல்லாக ஒரு டஸ்டர் வச்சு எல்லா டஸ்ட்டையுமே அடித்து கீழே விட்டுற போகிறேன். ஸோ ஃபஸ்ட் நாளே இதை பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் டேலாம் வந்து அதுக்குள்ளே வந்து நம்மளுக்கு டஸ்ட் வந்துடாது. ஸோ க்ளீன் பண்ணி முடிக்கிற அன்றைக்கு வரைக்கும் நல்லாவே நீட்டாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக டஸ்ட் அடித்து விட்டுறேன். கிச்சனை வந்து நீங்கள் பார்ட்டாக தான் க்ளீன் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு மேலே தான் ஸ்டார்ட் பண்ணி டஸ்ட்லாம் அடிச்சு விடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கக்கூடிய அந்த பாத்திரத்துலலாம் வந்து டஸ்ட்டு மேலே படியும். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் சமைக்கிறதுக்குலாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வாஷ் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இப்போ வந்து அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டைல்ஸில் கார்னர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அப்படியே ஆயில் பிசுக்க மாதிரி அப்படியே கருப்பாக படிஞ்சு போயிருக்கும். ஸோ அந்த கார்னரை வந்து நம்ம ஒரு ப்ரஷ் வச்சு நார்மல் விம் லிக்விட் வச்சு தான் க்ளீன் பண்ண போகிறேன். ஸோ க்ளீன் பண்ண போகிறேன் அப்படின்றதுனால கீழே இதுக்கு நேராக இருக்கக்கூடிய அந்த திங்ஸ் எல்லாத்தையும் வெக்கேட் பண்ணி கீழே எடுத்துகிட போகிறேன். ஸோ ஏன்னா தண்ணி வந்து நம்மளுக்கு நேராக ஒழுகும். ஸோ ஸ்விட்ச் போர்டெலாம் ஆஃப் பண்ணிட போகிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு கரெக்டாக நம்ம வந்து மேலே நல்லா தொடச்சிட்டு அப்படியே ஃபுல்லாக டைல்ஸ்லாம் தொடச்சி விட்டுருலாம். இங்கே இருந்த திங்ஸ் எல்லாத்தையுமே இப்போ இடம் மாற்றி எடுத்து வச்சுட்டேன். கிளாஸில் 2 ஆயில் டிஸ்பென்சர்ஸ் இருந்ததில்ல, அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிசுக்காக இருந்ததில்ல, அதெல்லாம் ஹாட் வாட்டர் ஊற்றி விம் லிக்விடும் கல்லுப்பும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கிட்ட ஊறிச்சு அப்படின்னா ஆயில் பிஸ்கு எல்லாமே நல்லா எடுத்துகிட்டு வந்துடும். ஈஸியாக இருக்கும் க்ளீன் பண்ணுற டைமில். இப்போ வாங்க மேலே இருக்கக்கூடிய அந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணிடலாம். நார்மலாக விம் லிக்விடை வந்து தண்ணியில் கலக்கிட்டு இந்த ப்ரஷ் வச்சு தொட்டு தான் இதை வந்து தேய்ச்சிட்ருக்கேன். தண்ணியில் வந்து விம் லிக்விடை கலக்கிறப்ப லைட்டாக ஹாட் வாட்டர் போட்டு கலக்கிட்டிங்கன்னா கூட வந்து பார்த்திங்கன்னா ஆயில் பிஸ்குலாம் இருந்துச்சுன்னா ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். ஸோ இதை தேய்க்கிற டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா கையில் வந்து 2 கிச்சன் டவல் வச்சுக்கோங்க. ஒன்று வந்து ஈரமாக இருக்கிற மாதிரியும் இன்னொன்று வந்து நார்மலாக ட்ரையாக இருக்கிற மாதிரியும். ஈரமாக இருக்க துணியை வச்சு நீங்கள் பின்னாடியே தொடச்சிட்டிங்க அப்படின்னா டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா கீழே அந்த தண்ணி வடியாது. ஸோ க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறமா இதை தொடச்சிட்டு நீங்கள் அப்படியே காய விட்டாலும் ஓகே. இப்போ மழை காலம் அப்படின்றனால ட்ரை கிளாத் வச்சு தொடச்சிட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக காஞ்சிடும். ஸோ அப்படி க்ளீன் பண்ணலாம்.
இப்போ பாருங்கள் இந்த இடத்துல நல்லா பளிச்சுன்னு இருக்குது. ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக அந்த கருப்பாக இருக்கிற இடம் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணணும். இப்போ வந்து ஃபுல்லாக அந்த கார்னர் எல்லாத்தையுமே தொடச்சிட்டேன். இந்த செவுறு இருக்குல்ல உங்களுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த சோத்துலையுமே ஏதாவது அழுக்கு இருந்ததுன்னா அப்படின்னா கையோடையுமே வந்து அங்கே துடைக்கிறப்பே தேய்ச்சி தொடச்சி விட்டுருங்க. ஸோ எல்லாத்தையுமே நல்லா நான் தொடச்சி விட்டுருக்கேன். இது கொஞ்சம் நேரத்தில் காஞ்சிரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த டைல்ஸில் மேலே வந்து இருக்கக்கூடிய அழுக்கு ஏதாவது இருந்தது அப்படின்னா ஸ்க்ரப்பர் வச்சு நம்ம தேய்ச்சி விட்டுக்கலாம். விம் லிக்விட் தொட்டு ரொம்ப அழுக்கலாம் இல்லை. ஸோ நார்மலாக வந்து ஒரு கிச்சன் துணியை வச்சே வந்து பார்த்திங்கன்னா இதில் ஆல்ரெடி நம்ம மேலே தொடச்சதுனால அந்த சோப்பு நிறைய இருக்குது. ஸோ நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அப்படியே ட்ரை கிளாத் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துகிற போகிறேன். ஈர துணி வச்சு ஃபஸ்ட்டு நல்லா தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா ட்ரை கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துகிற போகிறேன். அதுக்கப்புறமா கீழே வந்து நம்ம ஸ்விட்ச் போர்டெலாம் க்ளீன் பண்ணலாம். ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ லைட்டாக அந்த விம் லிக்விட் தண்ணியில் கரைக்கி வச்சுருந்தாலும் அதை தொட்டு தான் தொடச்சிட்ருக்கேன். ரொம்ப அழுக்கலாம் இல்லை. ரொம்ப அழுக்கு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஸ்க்ரப்பர் தான் யூஸ் பண்ணியிருக்கணும். லைட்டாக தான் அழுக்கு இருந்ததுனால நான் இப்படி தொடச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஸ்விட்ச் போர்டு மேலே மட்டும் படாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா ஈரக்கையோடு பட்டுச்சுன்னா நமக்கு ஷாக் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்த்து நல்லா சேஃப்டியாக க்ளீன் பண்ணுங்கள். இப்போ வந்து ஒரு ஈரத்துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு திருப்பி வந்து ஒரு ட்ரை கிளாத் வச்சு நான் தொடச்சி விட்டுறேன் ஃபுல்லாக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை கிளாத் வச்சு தொடச்சி விட்டுட்டேன். ஸோ நல்லா படிச்சுன்னு ஆகிடுச்சு. அடுத்து வந்து சுவிட்ச் போர்டு வந்து உங்களுக்கு கவுண்டர் டாப் கிட்டே இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஆயில் பீஸ்க்கெலாம் ரொம்ப இருக்கும். ஸோ நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து இந்த ஸ்டிக்கர் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணியிருந்தேன். இப்போ தான் ஒரு 1 மந்த்தாக இது ஓப்பனில் இருக்குது. ஸோ ரொம்ப டஸ்ட்லாம் இல்லை. அந்த இடத்துக்கிட்ட ஒரு சுவிட்ச் போர்டு இருக்குது பாருங்கள். ஸோ அதுவுமே க்ளீன் பண்ணணும். ஸ்விட்ச் போர்டு மேலே வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இதுக்கு முன்னாடி நான் ஒரு டிப்ஸ் வந்து ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன். நெயில் பாலிஷ் ரிமூவர் வச்சு நம்ம பட்ஸ் வச்சு தொட்டு க்ளீன் பண்ணலாம். ரொம்ப சேஃப்டியாக இருக்கும் அது. இன்றைக்கி என்கிட்ட நெயில் பாலிஷ் ரிமூவர் இல்லை. ஸோ அதனால் பாப்பாவுக்கு யூஸ் பண்ணுற வைப்ஸ் எடுத்திருக்கேன் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ அதை வச்சு கொஞ்சம் பார்த்து சேஃப்டியாக தொடச்சி விட்டுற போகிறேன். இதுமாரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக ரிமூவ் பண்ணிடும் எந்த ஒரு ஆயில் பிசுக்கு எந்த ஒரு கரை இருந்தாலுமே. ஸோ அந்த மெத்தட் தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இதை க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணணும். ஸோ அதோட நம்மளுக்கு வந்து அடுத்து அரேஞ்ச் பண்ணுறது மட்டும் தான். எல்லாம் ட்ரை ஆகிடுச்சுன்னா ஒவ்வொரு பார்ட்டாக க்ளீன் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபுல் கிச்சனையும் க்ளீன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு முடிஞ்சுன்னா சின்ன கிச்சனாக இருந்தால் கடகடன்னு பண்ணிடலாம். இதுவே பெரிய கிச்சனாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு பார்ட்டாக பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு. ஸோ நான் எப்போவுமே ஃபுல் டீப் க்ளீனிங் ஒரே நாளில் தான் பண்ணுவேன். இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்ட்டாக கேட்டிருந்தீங்க அப்படின்றனால ஒவ்வொரு பார்ட்டாக பிரித்து நான் உங்களுக்கு பண்ணி காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணுறேன். இந்த இடத்துல க்ளீன் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு சுவிட்ச் போர்டுக்கு மேலே சைடில் அதுக்கப்புறம் சுவிட்ச்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே துடைக்கிறது மட்டும் இல்லை, மேலே வந்து நம்மளுக்கு ஆயில் ஏதாவது பிசுக்கு இருந்தால் போயிடும். சைடில் அதே மாதிரி கீழேலாம் கூட இருக்கும். அப்படி சுவிட்ச் ஆஃப் பண்ணி மேலே கீழே கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் சேஃப்டியாக. அடுத்து வந்து கவுண்டர் டாப்க்கு மேலே ஸோ மேலே எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. அந்த திட்டையை வந்து ஃபுல்லாக இப்போ க்ளீன் பண்ண போகிறோம். அதே மாதிரி கூடவே வந்து ஸ்டவ்வையுமே ஃபுல்லாக க்ளீன் பண்ண போகிறேன். ஸ்டவ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உள்ளெல்லாம் வந்து அடியிலெல்லாம் வந்து டீப் க்ளீன் பண்ணுறதுலாம் தனியாக ஒரு நாள் தான் பண்ணணும். கிச்சன் க்ளீனிங்கோட சேர்த்துக்க முடியாது. ஸோ மேலே மட்டும் தான் இன்றைக்கி க்ளீன் பண்ண போகிறேன். அடுத்து ஆயில் கண்டெய்னர்ஸ் வெசல்ஸ் எல்லாத்தையும் நம்ம வாஷ் பண்ணிடலாம். ஸோ வேலை கம்ப்ளீட் ஆகிடும். திட்டை க்ளீன் பண்ணுறப்ப இந்த கார்னர்லாம் நிறைய அழுக்கு இருக்கும். ஸோ அதெல்லாம் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க ஸ்க்ரப்பரை வச்சு. ஸ்டவ்வில் க்ளீன் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கார்னர்லாம் வந்து நம்ம நார்மல் ஸ்க்ரப்பர் வச்சு க்ளீன் பண்ணால் அந்த ஆயில் பிஸ்கெல்லாம் போகாது. ஸோ இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு நல்லா இடுக்குலாம் க்ளீன் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே நல்லா வந்து தொடச்சி விட்டுறலாம். இப்போ வந்து எல்லா வெசல்ஸுமே வந்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டு வாசல்லே டெரஸ் இருக்கிறதுனால அங்கே வந்து காய வச்சுட்டேன். ஸோ இது வந்து நல்லா காஞ்சிட்ருக்கட்டும். மழை வந்துட்டே இருக்கிறதுனால இப்போ வந்து நம்ம நம்பி எல்லாத்தையும் பரப்பி வைக்க முடியாது. ஸோ அதனால் எல்லாத்தையுமே பேஸ்கெட்குள்ளேயே வச்சிடுறேன். ஸோ அப்படியே தண்ணி சொட்டி காயட்டும். இடையில நம்ம மழை வந்தால் கூட எடுத்து அப்படியே பேஸ்கெட்டோட வீட்டுக்குள்ளே வந்து ஃபேனுக்கு கிட்ட வச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாகவே வந்து காஞ்சிடும். ஸோ எல்லாத்தையும் வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இப்போ வந்து கிச்சனில் அந்த ஒரு பார்ட் எப்படி இருக்குது, இன்னும் என்னென்ன பேலன்ஸ் இருக்குது க்ளீன் பண்ண வேண்டியது அப்படின்றத வந்து காட்டுறேன். ஒரு சைடு ஃபுல்லாகவே வந்து வெசல்ஸ்லாம் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு கவுத்து வச்சுட்டதுனால எம்டியாக இருக்க பாருங்கள். கவுண்டர் டாப்க்கு கீழே வந்து இன்னும் டஸ்ட்லாம் அடித்து விட்டு தொடச்சி விட்டுட்டோம் அப்படின்னா வேலை கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கப்புறமா செல்ஃப் லைனர், இந்த கவுண்டர் டாப்க்கு கீழே இருக்க அந்த ஷெல்ஃபில் ஒரு லைனர் போட்டிருந்தேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சிங்குக்கு கீழே ஒரு பேஸ்கெட் ஒன்று வச்சுருந்தேன், 3 டயர் ஆர்கனைசர், அதில் போட்டிருந்தேன் அந்த ஷெல்ஃப் லைனர். அதெல்லாம் இங்கே இருக்குது. ஸோ அதெல்லாம் எடுத்து வாஷ் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா
ஃப்ளோர்லேயுமே வந்து நமக்கு தண்ணி சொட்டியிருக்கும். ஸோ கையோடவே நல்லா அதை தொடச்சி விட்டுட்டு இந்த மேட் எடுத்து துவைக்க போட்டுட்டு அதுக்கப்புறமா வேறு ஒரு மேட் எடுத்து போட்டுறணும். ஸோ அந்த இடத்துலையுமே நல்லா தொடச்சி விட்டுட்டோம் முன்னாடி. ஸோ இப்போ ஈரம் இல்லாமல் ஒன்ஸ் வந்து இந்த பொருட்கள்லாம் எடுத்து எல்லாத்தையும் வெளியில் காய வச்சுட்டு நல்லா தொடச்சி விட்டுட்டு டஸ்ட்லாம் அடிச்சு விட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு எப்படி இருக்குது அப்படின்றத வந்து காட்டுறேன். கிச்சனில் வந்து ஒரு பார்ட்டில் க்ளீனிங் ஒர்க் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸ்டார்டிங்கில் நான் காட்டினப்போ கேஸ் ஸ்டவ் மேலெலாம் எவ்வளோ அழுக்கு இருந்தது, கீழே வெசில்ஸ்லாம் ரொம்ப அழுக்காக இருந்தது. இப்போ வந்து எல்லாத்தையுமே வாஷ் பண்ணியாச்சு, டஸ்ட்லாம் அடித்து க்ளீன் பண்ணி தொடச்சி விட வேண்டியதெல்லாம் தொடச்சி விட்டாச்சு. ஸோ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சிங்க்கு கிட்டேயுமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். சிங்க் ஏரியா கிட்டே எப்படி க்ளீன் பண்ணுறது, நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணா செக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 2 நாள் ஒர்க் இருக்குது. ஒரு நாள் வந்து ஃபுல்லாக ஷெல்ஃப்லாம் க்ளீன் பண்ணணும். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு நாள் வந்து இந்த ரேக்கில் இருக்கக்கூடிய பொருட்கள், அதுக்கப்புறம் விண்டோவில் மாட்டிருக்க அந்த வெசல்ஸ்லாம் வந்து எடுத்து வாஷ் பண்ணணும். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஃபுல்லாக கிச்சனை நான் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து நான் இந்த பார்ட்டை ஆர்கனைஸ் பண்ணுறது வந்து உங்கள்கிட்ட காட்ட போகிறதில்ல. கெட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட ஒரு ரேக் அடித்து நான் மாட்டலாம் வைக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு தெரியல. அதனால் கெட்டியில் வந்து இப்போ வைக்க போகிறதில்ல கவுண்டர் டாப் மேலே. ஸோ எடுத்து இங்கே வச்சுட்டேன். ஸோ இப்போக்கே கிச்சன் இப்படி தான் இருக்குது. நான் வந்து ஒரு 3 o'clock கிட்ட ஒர்க் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறப்ப 6 o'clock கிட்ட ஆகிடுச்சு. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். நிறைய பேருக்கு வந்து க்ளீனிங் சீரீஸ் வந்து அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து டைம் எந்த டைமில் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்து மார்னிங் டைம்லேயே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச்லாம் ரெடி பண்ணி ஸ்கூலுக்கோ இல்லை வேலைக்கு ஹஸ்பண்ட் அனுப்புனதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா ஈவினிங்குள்ளே கண்டிப்பாக ஒர்க்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். நான் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் தான் பாப்பா தூங்கினா. ஸோ அதனால் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி அடுத்தடுத்து நம்மளோட சேனலில் வீடியோஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்க போகுது. அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அடுத்தடுத்து நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மிஸ் பண்ணாமல் நம்மளோட சேனலில் வர வீடியோஸ் எல்லாத்தையும் கண்டினியூஸாக பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ். பாய், டேக் கேர்.